கடன் வாங்கி எந்த வேலையும் பண்ணாதீங்க. செலவத்தவண முறையில் பொருள் வாங்கி வீட்டுக்கு அழகுபடுத்தாதீங்க. வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். காலையில கொஞ்சம் நேரமா செஞ்சு வேலையில ஒரு கண்ணு கருத்துமா செயல்படுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பாதிப்புகள் கொடுக்காது. அதே மாதிரி இந்த நேரத்துல சுய தொழில கொஞ்சம் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவை கணக்கு வழக்கெல்லாம் பாருங்க. உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. அப்படி பண்ணலைன்னா கூட்டாளி கண்டிப்பா உங்களுடைய ஏமாத்திடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் மூலம் சில அசிங்கங்கள் அவமானங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்ப பெண்கள் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு நம்ம செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா கண்டிப்பா தன்னுடைய பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமா கொடுத்தே தீரும். அப்ப ஏப்பா எல்லாம் கேட்ட விஷயம் நார்மலாவே சொல்லிட்டு அப்ப நல்லதே இல்லையா? நிச்சயம் நல்லது இருக்குது. அப்ப என்ன நல்லது இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் அனுசரிச்சு போகணும். தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி உங்களோட ராசி அதிபதி மாதிரி உங்க கிரியேட் பண்ணி இந்த 2.5 வருஷத்தை ஓட்டக்கூடாது. 2.5 வருஷம் நீங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மேல்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. நான் தாழ மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னா நீங்க இப்படிதான் கீழே போகணும். இதுதான் ரியாலிட்டியே. இதுதான். என் மேல வருத்தப்பட்டாலும் சரி வருத்தப்படலினாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை.